Hey guys, welcome to Tamil Market Admin. இன்னைக்கு நிஃப்டி 121 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.7% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. இன்னைக்கு நிஃப்டியோட டாப் கெய்னர்ஸ் யாரெல்லாம்னா ரிலையன்ஸ், டிவிஸ் லேபரேட்டரி, ஐடிசி, இன்ஃபோசிஸ் அண்ட் டாடா கன்சியூமர். அண்ட் டாப் லூசர்ஸ் யாரெல்லாம்னா மாருதி, பிரிட்டானியா, இண்டஸ்இண்ட் பேங்க், ஐஓசி அண்ட் இந்துஸ்தான் யூனிலிவர். பேங்க் நிஃப்டி இன்னைக்கு 77 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 0.2% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. இன்னைக்கு பேங்க் நிஃப்டியோட டாப் கெய்னர்ஸ் யாரெல்லாம்னா பந்தன் பேங்க், ஃபெடரல் பேங்க், கோட்டாக் பேங்க், ஆர்பிஎல் பேங்க் அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க். அண்ட் டாப் லூசர்ஸ் யாரெல்லாம்னா ஏயு பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், பிஎன்பி பேங்க் அண்ட் ஆக்சிஸ் பேங்க். சென்செக்ஸ் இன்னைக்கு 454 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகி 0.7% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. நிஃப்டி என்னதான் பாசிட்டிவா ரியாக்ட் ஆயிருந்தாலும் எஃப்ஐஐ அவங்களோட செல்லிங்கை ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. மார்க்கெட்ல நெகட்டிவ் இம்பாக்டை கிரியேட் பண்ண ட்ரை பண்றாங்க. இந்த 5 டேஸ்ல மட்டும் கிட்டத்தட்ட 15,000 crore மேல நெட் செல்லிங் பண்ணிருக்காங்க. போன மந்த் ஃபுல்லாவே அவங்க 13,000 crore தான் நெட் செல்லிங் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது ரொம்பவே ஹியூஜ் அமௌண்ட்டுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். என்னோட சின்ன அட்வைஸ் என்ன அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது புது இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பார்த்து யோசிச்சு பண்ணுங்க. பட் லாங் டேர்ம் இன்வெஸ்டர் எல்லாம் கவலையே பட வேண்டாம், ஆவரேஜ் பண்ணிட்டு இருக்கலாம். பட் நம்ம யூஎஸ் டேப்பரிங் வீடியோவில் சொன்ன மாதிரி டிசம்பர் டு ஃபெப்ரவரியில் சின்ன மார்க்கெட் கரெக்ஷன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த எஃப்ஐயோட கண்டினியூஸ் செல்லிங்குமே அதை இண்டிகேட் பண்ணுற மாதிரியும் இருக்குது. ஸோ என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அவங்களோட கேசிஃபிகேஷன் அசட் யூனிட்டை அவங்க ரிலையன்ஸ் சின்கேஸ் லிமிடெடுங்கிற சப்சிடரிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போகிறதா அவங்க போர்டுக்கு இருந்து அப்ரூவல் கிடைச்சிருக்குது. இந்த ரிலையன்ஸ் சின்கேஸ் லிமிடெடுங்கிற சப்சிடரி இப்போ புதுசாக ஃபார்ம் பண்ணப்பட்ட கம்பெனி. அண்ட் அமெரிக்கன் பேஸ்டு சேனலான ட்ரீம் ஒர்க் அண்ட் ஈன்னு சொல்லப்படுற என்டர்டைன்மெண்ட் டெலிவிஷன் வழியா என்பிசி யூனிவர்சல் அவங்க ஆன் டிமாண்ட் கன்னட்டை ஜியோ டிவியில் இனிமேல் டெலிகாஸ்ட் பண்ணுற போகிறதுக்கான டீலில் சைன் பண்ணியிருக்காங்க. இது மூலமா இவங்க இந்தியாவில் அவங்க ஃபுட் பிரிண்டை வைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸஸ்னால இன்னைக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கிட்டத்தட்ட 6% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. எஸ்ஜேவிஎன் அண்ட் பிடிசி இந்தியாவும் ரெனியூவபிள் எனர்ஜி ப்ராடக்டை டெவலப் பண்ணுறதுக்கான டீலில் சைன் பண்ணியிருக்காங்க. இதனால இன்னைக்கு எஸ்ஜேவிஎன் 1.05% பாசிட்டிவாக ரியாக்ட் ஆயிருந்தது. ரத்தன் இந்தியா பவர் கம்பெனிலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்குது. ஆதித்யா பிர்லா ஏஆர்சி லிமிடெட் அவங்களோட ரத்தன் இந்தியா பவர் கம்பெனியோட ஸ்டேக்கை 2.03% ஓப்பன் மார்க்கெட்டில் செல் பண்ணியிருக்காங்க. இது மூலமா 12.52% ஸ்டேக்ல இருந்து 10.5% ஸ்டேக்கா குறைச்சிருக்காங்க நம்ம புரிஞ்சுக்கலாம். பட் இருந்தாலும் இந்த ஸ்டாக் இன்னைக்கு 1.3% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. ஐடிசினாலே அவங்களோட டைவர்சிஃபைடு பிசினஸ் மாடல் தான் நம்ம ஞாபகத்துக்கு வரும். இன்னைக்கு ஐடிசி சைட்ல இருந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதுல ஐடிசியோட பெங்களூர்ல இருக்கிற ஐடிசி லைஃப் சயின்சஸ் அண்ட் டெக்னாலஜி சென்டர்ல கோவிட்-19 வர்றதை தடுக்கிற மாதிரியான நாசல் ஸ்ப்ரேயை டெவலப் பண்ணி ட்ரையல் பண்ணி போறதா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆல்சோ ஒன்ஸ் இந்த ஸ்ப்ரேக்கு அப்ரூவல் கிடைச்சிருச்சு அப்படின்னா அதை அவங்களோட சாவ்லான் பிராண்ட்ல தான் பிராண்டிங் பண்ண போறதாவும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதனால இன்னைக்கு ஐடிசி 1.58% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. அதாவது நூலோட ப்ரைஸஸ்லாம் 2 monthsல 20% ரைஸ் ஆயிருச்சு அண்ட் இன்னும் ரைஸ் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்ல. ஸோ அதை கண்டிக்கிற மாதிரி திருப்பூர்ல டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க எல்லாம் 1 day ஸ்ட்ரைக் பண்றாங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ஹைக்குங்கிறது யான் ஸ்பின்னரான பின்னி அண்ட் இண்டோ கவுண்ட் இண்டஸ்ட்ரீஸ் மாதிரியான ஸ்டாக்ஸோட டிமாண்டை இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரியான ஸ்டாக்ஸை பாசிட்டிவ் ரியாக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. சோர்சஸ் கிட்ட இருந்து ஒரு அன்அஃபிஷியல் அப்டேட் கிடைச்சிருக்குது. இது மூலமா டெக்ஸ்டைல் அண்ட் ஃபுட்வேர் இண்டஸ்ட்ரிக்கு இன்வெர்டட் டியூட்டி டேக்ஸ் போட்ட மாதிரி இப்போ மெடிக்கல் டிவைசஸ் அண்ட் ஃபெர்டிலைசர் இண்டஸ்ட்ரிக்கும் இன்வெர்டட் டியூட்டி போட போறதா பேசிட்டு இருக்காங்கன்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. இன்கேஸ் இந்த 2 இண்டஸ்ட்ரிக்கும் இன்வெர்டட் டியூட்டி போட்டாங்க அப்படின்னா மெடிக்கல் டிவைசஸை மேனுஃபேக்சர் பண்ற பாலி மெடிக்யூர் மாதிரியான கம்பெனிக்கும் அண்ட் தீபக் ஃபெர்டிலைசர் மாதிரியான ஃபெர்டிலைசர் கம்பெனிக்கும் நெகட்டிவ் இம்பாக்டா இருக்கும். செமிகண்டக்டருக்கு அப்புறமா அகைன் வேர்ல்டு மார்க்கெட்ல நேச்சுரல் ரப்பர் அதுக்கேற்ற டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி சப்ளை இல்லை. வாட் எவர் இவி வெஹிக்கிள் அல்லது பெட்ரோல் வெஹிக்கிள் ரெண்டுத்துக்குமே டயர் வேணும். ஸோ இந்த டிமாண்ட் அதிகமாகிறதுனால அண்ட் சப்ளையும் கம்மியாக இருக்கிறதுனால ஏடிஎம்ஏன்னு சொல்லப்படுற ஆட்டோமோட்டிவ் டயர் மேனுஃபேக்சர் அசோசியேஷன் யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரிக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க. அதில் நேச்சுரல் ரப்பரோட ஹை டிமாண்ட் அண்ட் லோ சப்ளை இருக்கிறதுனால இம்போர்ட் ஃபீயை தள்ளுபடி பண்ணி ஃப்ரீயாக மாற்றுங்கன்னு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிமாண்ட் அதிகமாகிறதுனால டயர் மேனுஃபேக்சரிங் கம்பெனியான அப்போலோ டயர்ஸ் அண்ட் ஜேகே டயர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரியான டயர் ரிலேட்டடான ஸ்டாக்ஸும் ஆல்சோ இந்த இம்பாக்ட் அதிகமாச்சு அப்படின்னா ஆட்டோமோட்டிவ் ரிலேட்டடான அசோக் லேலாண்ட், டாடா மோட்டார்ஸ் மாதிரியான ஸ்டாக்ஸும் நெகட்டிவா இம்பாக்ட் ஆக சான்சஸ் இருக்கு. யூரோப்பியன் யூனியன் இன்சைட் அண்ட் அவுட் சைட் கண்ட்ரி டிராவல் பண்றவங்களுக்கு கோவிட்-19 வேக்சினேஷனை 9 months வரை வேலிடிட்டி உண்டுன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ
இந்த நியூஸஸ் வந்து வேக்சினேஷனை பூஸ்ட் பண்ணும் அவங்க கண்ட்ரியில். ஸோ பானசியா பயோடெக் அண்ட் டாக்டர் ரெட்டிஸ் லேபரேட்டரி மாதிரியான கோவிட் வேக்சினேஷன் ரிலேட்டடான ஸ்டாக்ஸுக்கு அட்வான்டேஜஸ். ஆல்சோ இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக்ஸுமே கொஞ்சம் பாசிட்டிவாக ரியாக்ட் ஆயிருந்தது. கோல் இந்தியா நெக்ஸ்ட் 4 to 5 இயர்ஸ்ல 40,000 to 50,000 crore கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ண போறதாவும் அண்ட் இந்த இயர்ல மட்டும் கிட்டத்தட்ட 17,000 crore இன்வெஸ்ட் பண்ண போறதாவும் கோல் இந்தியாவோட சேர்மன் மிஸ்டர் பிரமோத் அகர்வால் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. ஆல்சோ கோல் இந்தியா சைட்ல இருந்து காஸ்ட் எல்லாமே அதிகமாயிட்டு இருக்கிறதுனால கோலோட பிரைஸ் கண்டிப்பா ஹைக் இருக்கும், வேற வழியே இல்லைங்கிற மாதிரி அப்டேட் கொடுத்திருக்காங்க. இந்த நியூஸஸ்னால இன்னைக்கு கோல் இந்தியா 0.3% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. டிசிஎஸ்க்கு சவுத் 32ங்கிற கம்பெனி கிட்ட இருந்து மல்டி இயர்க்கான மைனிங் ரிலேட்டடான ஐடி இன்ஃப்ரா மேனேஜ்மெண்ட் ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்குது. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 0.08% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. நசரா டெக்னாலஜிஸ்ங்கிற கம்பெனியில ஓப்பன் பிளே டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஓட ஸ்டேக்கை அக்யூர் பண்ணியிருக்காங்க. 100% அக்யூசியேஷன். ஸோ நசரா டெக்னாலஜிஸ் இதை அதை ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த அக்யூசியேஷன் 100% கம்ப்ளீட் ஆயிட்டுன்னு அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 4.9% பாசிட்டிவ் அண்ட் அப்பர் சர்டிஃபிகேட் ஹிட் பண்ணி க்ளோஸ் ஆயிருந்தது. நெக்ஸ்ட் அரவிந்தோ ஃபார்மா கம்பெனியில் எல்ஐசி 0.02% ஸ்டேக்கை பை பண்ணியிருக்காங்க. இது மூலமா அவங்களோட ஸ்டேக்கை 4.99%லேருந்து 5.01% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 1.5% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் ஆர்பிஎஸ்ஜி வெஞ்சர்ஸ் கம்பெனி ஆல்ரெடி லக்னோ ஐபிஎல் டீமை வாங்கினாங்கன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இப்போ அந்த டீமை மேனேஜ் பண்றதுக்காக ஆர்பிஎஸ்ஜி ஸ்போர்ட் பிரைவேட் லிமிடெட்ங்கிற நேம்ல ஒரு சப்சிடரியை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியில் ஆர்பிஎஸ்ஜி வெஞ்சர்ஸ் 51% ஸ்டேக்கும் அண்ட் பேலன்ஸ் ஸ்டேக்கை பிரைவேட் அண்ட் அன்லிஸ்டட் கம்பெனிஸும் வச்சிருக்காங்கன்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியில் ஜஸ்ட் 51% ஸ்டேக் தான் வச்சிருக்குதுங்கிறது ஒரு நெகட்டிவ் இம்பாக்டை கிரியேட் பண்ணனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 2% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. பேடிஎம் மணி ஆப் ஒர்க் ஆகாதனால தான் இந்த கம்பெனியோட ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து போட முடியல. அந்த ஆப்பில் ஏதோ மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் ஜஸ்ட் ஒரு நியூஸாக சொல்லிட்டேன். இன்னைக்கு பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் என்னலான்னு பார்த்தோம்னா புல்லிஷ் பிரேக் அவுட்ல GlaxoSmithKline and LatentView and MTAR Technologies and Chalet Hotel and Triveni Engineering and bearish breakoutல எந்த ஸ்டாக்குமே இல்லை. இன்னைக்கு FIA கிட்டத்தட்ட 2,300 crore நெட் செல்லிங் பண்ணியிருக்காங்க அண்ட் DAE 1,367 crore நெட் பையிங் பண்ணியிருக்காங்க. ஸோ FIAக்கு ஈக்குவலாக DAEயும் டெய்லி பை பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் இப்போ மார்க்கெட் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கு. ஸோ என்னைக்கு இந்த DAEயும் அவங்களோட செல்லிங்கை கொஞ்சம் குறைக்கிறாங்க அன்னைக்கு வந்து மார்க்கெட் ரொம்ப பெரிய இம்பாக்டாக இருக்கும். ஸோ ஃபைனலி இதான் பிரச்சனை வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஜெய் ஹிந்த்.